நம்ம சேனலில் டெய்லி ஒரு இன்ஸ்பைரிங் குவாட்ஸ் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோ டெய்லியும் வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியும் மார்னிங் 6 o'clockலாம் டான் வந்துடும். ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஜிட்டல் இன்புட்ஸ் எப்படி ஒரு அர்டினோக்கு தரது, அதாவது ஒரு சுவிட்ச் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணியிருப்போம், வீட்டில் நம்ம சுவிட்ச் கனெக்ட் பண்ணுறோன்னா, இப்போ இதில் வந்து இப்போ இப்படி ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா 0 voltageன்னு அர்த்தம். ஆனில் இருந்துச்சுன்னா 220 voltage வந்து இந்த லைட்டுக்கு இல்லை ஃபேனுக்கு எதுக்காச்சும் போகுது அப்படின்றது அர்த்தம். ஆனால் அதே மாதிரி இந்த அர்டினோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறும். அதை பற்றிலாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு தெளிவாக எல்லாமே சொல்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சுக்கான பேசிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரைட்டிங் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அர்டினோன்னு கிடையாது, எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் அதுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படி இல்லைனா 1, இந்த 2 ஸ்டேட்டை தவிர அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது, எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸுமே. ஓகேங்களா? இப்போ இந்த 0, 1ன்ற விஷயத்தை வச்சு தான் நம்ம இன்புட்டு அவுட்புட்டுன்றது எல்லாத்தையுமே டிசைட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ 0, 1ன்றது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ 0னா நம்ம 0 voltage நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 1னா 5 voltage. 5 voltage ஏன் அப்படின்னா நம்ம அர்டினோ யூஸ் பண்ணுறது முழுக்க 5 voltage, அதனால் 5 voltage. ஓகேங்களா? இப்போ இந்த 0 voltageன்றது எப்படி நீங்கள் தருவீங்கன்னு நினைக்கிறீங்க? 0 voltage அப்படின்றது கிரவுண்டு. ஓகேங்களா? 5 voltageன்றது 5. அதாவது இந்த அர்டினோவில் கிரவுண்டு பின் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதுதான் 0 voltage. 5 voltageனா 5 voltage. ஓகேங்களா? இப்போ நம்ம இத்தனை நாள் என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, எதுவுமே கொடுக்கல அப்படின்னா 0 voltage நினச்சிட்டு இருப்போம். அது 0 voltage கிடையாது. நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு சுவிட்சுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு 5 voltage அப்படி இல்லைன்னா 0 voltage. 5 voltageனா 5 voltage நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 0 voltage அப்படின்னா கிரவுண்டு. ஓகேங்களா? பின்னு. ஓகேங்களா? அடுத்து இதை வந்து நான் எங்கே தரேன்னா, இந்த டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் எதில் வேணால் தந்துக்கலாம், நம்ம இஷ்டம். எதில் வேணால் கொடுத்துட்டு அதுக்கு எதுவுமே ப்ரோக்ராம் போட்டால் போதும். இந்த இப்போ 10 kilo ohm ரெசிஸ்டர் போட்டு எத்தனை சுவிட்ச் வேணுமோ அத்தனை சுவிட்சுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ரெசிஸ்டர் போட்டு நம்ம கொடுத்துடணும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறோன்னா, இங்கேருந்து ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க சர்க்யூட்டு. இப்போ என்ன நடக்குதுன்னா, கான்செப்ட் என்னென்னா, இங்கே நமக்கு என்ன இருக்குது, 5 voltage வருது. 5 voltageனா என்ன, 1. இங்கே என்ன இருக்குது, கிரவுண்டுனா என்ன, 0. இப்போ எப்பயுமே கன்சிடராக 0ன்ற ஒரு விஷயம் போயிட்டே இருக்குங்க. நம்ம எப்போ இந்த நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், அந்த சுவிட்சை எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து இந்த 5 voltage வந்து
இந்த 5 வோல்டேஜும் இந்த 10 கிலோ ஓம் தாண்டி வர அந்த 0 வோல்டேஜும் ஷார்ட் ஆகும். ஷார்ட் ஆச்சுன்னா வெடிச்சிடுமோ அப்படின்னு பயப்படாதீங்க. அது அந்த ஷார்ட்டை குறைக்கிறதுக்கு தான் அந்த 10 கிலோ ஓம் ரெசிஸ்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறதுனால இங்கேருந்து கிரவுண்டு கனெக்ட் பண்ணாலும் எதுவும் ஆகாது. ஓகேங்களா? அந்த எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம 5 வோல்டேஜ் இங்கே கொடுத்துட்றோம், இங்கே 0 வோல்டேஜ் இங்கே கொடுத்துட்றோம். நமக்கு 0 வோல்டேஜ் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். எப்போ இந்த நம்ம சுவிட்சை ஆன் பண்ணுறோமோ அப்போ 5 வோல்டேஜ் வந்துடும். 5 வோல்டேஜ் வந்துச்சுன்னா இங்கே 1 திரும்ப நம்ம சுவிட்சை எடுத்துட்டோன்னா 0 வோல்டேஜ். ஓகேங்களா? உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப இந்த வீடியோவை 2 டைம் போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரி இருந்தால் புரியாது. அதனால தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். நான் தெளிவாக சொல்லி உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் இன்னொரு டைம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது சர்க்யூட் டயக்ராம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம Arduinoல எப்படி கனெக்ஷன் தரதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கனெக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். கனெக்ஷனில் நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 0 அப்படின்னா என்ன சொன்னேன், கிரவுண்டை வந்து நம்ம டேரெக்டாக எப்பயுமே ஒரு ரெசிஸ்டர் போட்டு கொடுத்துடணும். இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10K. 10லேருந்து 20க்குள்ளார போடணும். 10க்கு மேலே தான் கம்பல்சரி, 10க்கு மேலே தான் போடணும். அதுக்குள்ளார போட்டாதீங்க, போட்டிங்கன்னா Arduino போயிடும். அதனால தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். இப்போ 0 நமக்கு எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்றோம். அது கொடுத்ததுக்கோசம் கிரவுண்ட்லேருந்து கொடுத்து செகண்ட் பின்னில் கொடுத்துட்றோம். ஏன் செகண்ட் பின்னில் கொடுத்துருன்னா, நான் செகண்ட் பின்னில் தான் இன்புட்னு சொல்லி நான் இதில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ப்ரோக்ராமில். உங்களுக்கு எத்தனை சுவிட்ச் வேணுமோ அத்தனைக்கு தனித்தனியாக ஒரு ரெசிஸ்டர் போட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து 0 நேரம் கழித்து இப்போ எரியுதுங்களா? ஆனால் இதே நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு இந்த Arduino கழட்டிட்டு திரும்ப நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு அப்படியே ஆஃப் ஆகி கூட இருக்கலாம், இல்லைனா எரியலாம், இல்லை அமிஞ்சு எரியலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட்டில் அது வந்து கன்சிடரே கிடையாது. அதுக்கு இந்த Arduinoக்கே தெரியாதுன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
இந்த கிரவுண்டை வந்துட்டு நம்ம இங்கே இல்லை ஜீரோ எப்பயுமே நீ வந்து ஜீரோவில் இருக்குது அப்படின்றது கன்சிடர் பண்ணுறதுக்காக இந்த ரெசிஸ்டர் போடுறோம். ரெசிஸ்டர் போடும்போது எப்பயுமே ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கும். இப்போ நான் எப்போ அதை அழுத்துறனோ அப்போ 5 வோல்ட் ஆகுது. இப்போ இந்த 0 5 வோல்ட் இங்கே எப்படி நடக்குதுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஒரு பக்கம் நம்மகிட்ட 5 வோல்ட் இருக்குது, இன்னொரு பக்கம் 0 வோல்டேஜ் இருக்குது. ஆனால் ரெண்டு விதத்துக்குள்ள பவர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம் தான். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரே டைமில் மோதிச்சு அப்படின்னா வெடிச்சிரும், பெரிய சேதாரம் என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் நம்ம அந்த சேதாரம் அந்த பிரச்சனையெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் இந்த ரெசிஸ்டர் போடுறோம். இந்த ரெசிஸ்டர் போடாமல் இந்த சர்க்யூட் மட்டும் கொடுத்துடாதீங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்யூட் ஒன்று தப்பாக ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த ரெசிஸ்டர் இல்லாமல் டேரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் பின் கொடுத்து இந்த மாதிரி சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் Arduino உடனே போயிடும், ஒரே செகண்ட்லேயே போயிடும். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் தெளிவாக சொல்கிறேன். ரெசிஸ்டர் கம்பல்சரி போடுங்க. அதுவும் 10Kக்கு மேலே போடுங்க, 20Kக்குள்ளே போடுங்க, 10 to 20K கிலோ ஹோம்குள்ளே போடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரெசிஸ்டரோட இம்பார்ட்டன்ஸ் நான் எந்த அளவுக்குன்னு உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வேறு ஒன்று செஞ்சு காட்டணும். ஆகும். ஓகேங்களா? தெரியல உங்களுக்கு டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு எதாவது டவுட்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். அதுக்கடுத்தது இதில் இப்போ நம்ம இன்னும் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இப்போ மொத்தம் 13 பின்ஸ் இருக்கா, அதில் ஒரு 5 பின்னை வந்து சுவிட்சு 5 தனித்தனியாக ஒரு 5 சுவிட்ச் கனெக்ட் பண்ணிட்டு அதேமாதிரி 5 ரெசிஸ்டர் தனித்தனியாக போட்டு 5 கனெக்ஷன் ஃபுல்லாக தனித்தனியாக பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப ஒரு 5 மிச்சம் 13ல் மிச்சம் ஒரு 5 வந்துட்டு ஒரு ரிலே மாடலில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. வீட்டில் இருக்க லைட்டு ஃபேனு எதை வேணாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான், எல்லாம் எதை வேணால் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இப்போ திரும்ப இதே சுவிட்சை நீங்கள் அழுத்துறது மூலியமாகவே நம்ம ப்ரோக்ராமில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரணும். அப்படி மாற்றம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம மெசேஜ் பண்ணுறது, இது எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் இது ESP8266ன்ற ஒய்ஃபை மாடல் கூட கம்யூனிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் எந்த விஷயங்கள் வேணால் பண்ண முடியுங்க இந்த சிம்பிளாக இந்த சுவிட்சை வச்சு கூட. ஓகேங்களா? அடுத்து சென்சார்ஸ்லாம் இருக்குங்களா, சென்சார்ஸும் இதே மெத்தடாலஜி தான். இதே இடத்துல இந்த சுவிட்சுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு சென்சார் வச்சு இதே 1 2ன்னு சொல்லி இதே ப்ரோக்ராம்லாம் இதே மாதிரி தான் சிமிலராக இருக்கும். இந்த நம்ம இன்புட்ஸ்னாலே இதுதாங்க, டிஜிட்டல் இன்புட்ஸ்னாலே இந்த விஷயம் தான். இந்த இந்த மெத்தடாலஜி இப்படி தான். ஒரு ரெசிஸ்டரை போடணும், இந்த இன்புட்டில் இந்த சுவிட்சுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சென்சாரு என்ன வேணால் கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் அது. ஓகேங்களா? இப்போ வாங்க ப்ரோக்ராம் எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம், நீங்கள் உங்களோட சர்க்யூட்டில் ரிலே மாடல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை ரிலே மாடலாம் கடையில் வாங்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளே செஞ்சது தான். இது பார்த்தீங்கன்னா 4 சேனல் ரிலே மாடல். இது கடையில் வாங்கினா 350 ரூபா 400 ரூபா வரும். இது நம்ம செஞ்சது பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான். நீங்களும் செஞ்சாலும் 150 ரூபா தான் ஆகும். இது எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோலாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், வேணா சர்ச் பண்ணி பாருங்கள். மணிமாறன் டெக் ரிலேன்னு போட்டாலே வந்துடும், வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களோட ப்ராஜெக்ட்லாம் வேணால் யூஸ் பண்ணிக்கும் ஆகும். இது செய்யறது பார்த்தீங்கன்னா 150 ரூபா ஆச்சு. நான் காசுக்குன்னு சொல்ல, பொதுவாகவே உள்ளே என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு
இல்லை இந்த பட்டன் பின் பார்த்தீங்களா, பட்டன் பின் என்ன, இந்த செகண்ட் பின்னை இன்புட்டாக நான் கொடுக்குறேன். நம்ம அதில் முன்னாடி கொடுத்துருந்தோம்ல, இன்புட் வந்து செகண்ட் பின்னாக கொடுத்துருந்தோம், ரெசிஸ்டர் போட்டு. இது எல்இடி பின்னை வந்து நம்ம 13th கனெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த விஷயத்தை இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இப்போ எல்இடி பின்னு போட்டு நம்ம மேலே இந்த இடத்துல கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கூட 13 போட்டாலும் கரெக்டு தான். இங்கே நீங்கள் 13 போடுறீங்க அப்படின்னா இதை நம்ம கேன்சல் பண்ணிடணும், இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி இது ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரோக்ராமாக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது புரியும். இது உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராம் தெரிஞ்சால் ஆல்ரெடி உங்களுக்கே இதெல்லாம் தெரியும். இது ப்ரோக்ராம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதை நம்ம கேன்சல் பண்ணிடணும். ஒன்று நம்ம இங்கே 12, 13 இந்த மாதிரி இங்கே நம்பர் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா மேலே நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். ரெண்டில் ஏதோ ஒரு இடத்துல தான் தரணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 13க்கு பதிலாக நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அவுட்புட்டுன்னு போட்டு 13க்கு பதிலாக 11, 12, 13 என்ன வேணால் நீங்கள் உங்கள் இஷ்டம். அதெல்லாம் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், இல்லை எதுவுமே கொடுக்காம கூட போகலாம். அதே மாதிரி இன்புட் பண்ணணும், நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். 1லேருந்து 13 பின்குள்ளே என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ அர்டினோ மெகாக்கே போகிறீங்கனாலும் இதே சேம் ப்ரோக்ராம் தான். அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுக்கு இந்த டூல்ஸில் போய்ட்டு நீங்கள் அர்டினோ மெகான்னு மட்டும் கொடுத்துப்பீங்க, அவ்வளோதான். கொடுத்துட்டு நீங்கள் இதே ப்ரோக்ராம் இப்படியே கூட யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதெல்லாம் அடுத்து வாயில் லூப்பில் வந்தீங்க அப்படின்னா இந்த பட்டன் ஸ்டேட்னா என்னென்னா அப்படின்னா நம்ம ஒரு பட்டன் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல செகண்ட் பின்னில், அதோட ஸ்டேட் என்ன அப்படின்றத டிஜிட்டல் ரீட் பண்ணிகிட்டே இருக்குங்க எப்பயுமே. இது எப்போ ரீட் பண்ணிகிட்டே இருக்குன்னா எப்பயுமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு ரீட் பண்ணிகிட்டே இருக்கும் எப்பயுமே. 24 நேரமும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 24 நேரமும் ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். அது ரீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த பட்டன் பின் அப்படின்னு இருக்கும்ல, இந்த பட்டன் பின் தான் இந்த 2. இங்கே நம்ம 2ன்றத நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னால நம்ம இங்கேயும் நான் இங்கே 12 போட்டிருக்கேன், இப்போ தான் பார்க்குறேன் 2. ஓகேங்களா? இப்போ இங்கே பட்டன் பின்னில் 2 கொடுத்துடணும். ஏன் நான் இதெல்லாம் மாற்றுறேன் அப்படின்னா நான் இங்கே ஒரு இடத்துல மாற்றினா எல்லா இடத்துலையும் மாற்றணும்னு அர்த்தம். ஓகேங்களா? இதில் நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை. நான் உங்களுக்கு சும்மா சொல்லி தரதுக்காக நான் சும்மா இங்கே மாற்றி காட்டிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இது எதுவுமே மாற்றாமல் கொடுத்தாலும் ப்ரோக்ராம் கரெக்டு தான். ஓகேங்களா? நான் சும்மா உங்களுக்கு சொல்லித்தரேன், அவ்வளோதான். அடுத்தது இப்போ இந்த பட்டன் ஸ்டேட்டு ஈக்குவல் டு டிஜிட்டல் ரீட் பண்ணிடுச்சு. இந்த செகண்ட் பின்னில் 0வா 1 அப்படின்றத ரீட் பண்ணிடுச்சு. இப்போ 0 அப்படின்றது நமக்கு லோ அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா? 0னா லோ, ஹைனா 5 வோல்ட்டு, 5 வோல்டேஜ்னா ஹை. ஓகேங்களா? இப்போ எப்போ இந்த டிஜிட்டல் பின்னில் இந்த டிஜிட்டல் ரீட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த செகண்ட் பின்னில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 0வே இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. 0னா என்ன, லோ அப்படின்னா என்ன, இங்கே பாருங்கள் நம்ம ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருக்கோம்னா இஃப்னு போட்டு பட்டன் ஸ்டேட்டில் ஹையாக இருந்துச்சுன்னா இந்த எல்இடி ஹை, ஹெல்ஸ் அப்படின்னா 0ன்னு அர்த்தம். ஒன்று ட்ரூ அப்படின்னா ஃபால்ஸ், அப்படி தானே? அதே மாதிரி இப்போ இங்கே பட்டன் ஸ்டேட் ஹை அப்படின்னா பின்னாடி இங்கே திரும்ப இங்கேயும் வந்துட்டு நம்ம பட்டன் ஸ்டேட் லோனு போட தேவையில்ல, எல்ஸ்ன்னு போட்டாலே அது லோன் அர்த்தம். அது வந்து ப்ரோக்ராமோட இது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ பட்டன் நம்ம எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுங்களேன், 0ல் இருக்குங்களா, அப்போ 0ல் இருக்கும்போது லோ, பட்டன் ஸ்டேட்டு லோ, பட்டன் ஸ்டேட்டு இங்கே ரீட் பண்ணிகிட்டே இருக்கும், இங்கே 0ன்னு வந்துக்கும். இப்போ 0 அப்படின்னா என்ன, லோனா என்ன, எல்இடி ஆஃப், அதாவது லோ இங்கே இருக்குது, இங்கே எல்இடி பார்த்தீங்கன்னா லோவில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ அடுத்தது நீங்கள் அந்த சுவிட்சை அழுத்துறீங்கன்னு வச்சுங்க, சுவிட்சை அழுத்துனா என்ன ஆகும், 1 வரும். 1ன்னா என்ன, ஹைன்னு வந்துச்சு அப்படின்னா பட்டன் ஸ்டேட் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் அதில் என்கிட்ட நீங்கள் டேரெக்டாகவே பேசலாம், அப்படி அதில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்து ஏதாவது டவுட்னா கூட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள், பண்ணுறேன்.
ஹாவ் ஏ குட் டைம். தேங்க்யூ.